نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் நமக்கு சில பேச்சுக்களை கற்றுத்தருகின்றது. சிலவிதமான பேச்சுக்கள் இருக்கின்றது. இதில் அல்லாஹு தாலா அனுமதிக்கக்கூடிய பேச்சுக்கள் எவை, அல்லாஹு தாலா தடுக்கக்கூடிய பேச்சுக்கள் எவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இஸ்லாம் முஸ்லிம்களுடைய ஒட்டுமொத்த பேச்சுக்களையும் 4 வழிகளில் சுருக்குகின்றது. இந்த 4இல் முதலாவது அல்லாஹு தாலா ஊக்கப்படுத்துகின்ற பேச்சு, இரண்டாவது அல்லாஹு தாலா அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய பேச்சுக்கள், மூன்றாவது அல்லாஹு தாலா தடுத்தது, நான்காவதும் அல்லாஹு தாலா தடுத்தது. இந்த 4 வகைகளில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பேச்சுக்களையும் நீங்கள் கொண்டு வந்து விடலாம். பேசுவதற்கு நன்மை இருக்கின்றது, பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு என்பதற்கு நன்மை இருக்கின்றது. ஆனால் பேசாமல் இருக்கக்கூடிய சில நிலைகளுக்கு அல்லாஹு தாலா நன்மையை வாரி வழங்குகின்றான். இதை ஏன் நான் சொல்றேன்னா, பேசாமல் இருக்கக்கூடிய அமைதி நிலைக்கு அல்லாஹ்விடம் ஒருவர் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய பேச்சு நன்மையானதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நன்மையை பெற்றுத்தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லி இருப்பதை பாருங்கள். ஒருவர் இஷா தொழுது விட்டு சென்று உறங்குகிறார், ஃபஜ்ருக்கு எழுந்து வருகிறார். இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் நிம்மதியாக உறங்கினார். ஆனால் அல்லாஹ் இவருடைய உறக்கத்தை பற்றி பேசாமல் இவர் நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார். எப்படி? இவர் இருந்தது சும்மா, வாய் வழியாக எதுவும் சொல்லல, நல்லா தூங்கினார். ஆனா இவருக்கு அல்லாஹு தஆலா நன்மையை பதிவு செய்கின்றான். ஒரு அடியார் தொழுகைக்காக வந்து காத்திருக்கிறார், இகாமத் சொல்லக்கூடிய நேரத்திற்காக. எதுவுமே அவர் செய்யல, எதுவுமே அவர் பேசல, எந்த திக்ரும் செய்யல. அவர் வந்து அமைதியாக அமர்ந்திருக்கிறார். பள்ளியில் இகாமத் எப்போது சொல்லும் என்று காத்திருக்கிறார். நன்மை பதிவாகிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் செய்யல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். இவர் உட்கார்ந்து இருப்பது தொழுகைக்காக. இதற்கு அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் பதிவாகிக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் தொழுது முடித்து விட்டார், ஃபர்லான தொழுகையை தொழுது முடித்து விட்டார். தொழுகை முடிந்தாலும் அதே இடத்தில் அமர்ந்து கொண்டே இருக்கிறார். சும்மா எதுவுமே பேசல, zikr செய்யல, எதுவும் பண்ணல, வெறுமனே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து அவர் எழும் வரைக்கும், அவருடைய உவு முறியும் வரைக்கும், அல்லது அவர் வேறு ஒரு இடத்தில் பேசும் வரைக்கும் ஒரு வானவர் அவருக்காக இறங்குகிறார். அல்லாஹும் மக்ஃபிர் அல்லாஹும்ம ஸல்லி, அல்லாஹும் மக்ஃபிர் அல்லாஹும்ம ஸல்லி. யா அல்லாஹ், இவரை நீ மன்னி, இவரின் மீது நீ கருணை புரி. யா அல்லாஹ், இவரை நீ மன்னி, இவரின் மீது கருணை புரி என்று வெறுமனே அமைதியாக சும்மா உட்கார்ந்து இருக்கிறவருக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான். இப்படி சும்மா இருப்பதற்கு நன்மையை பதிவு செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய பேச்சிற்கு எவ்வளவு நன்மையை தருவான், எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்வான். இந்த பேச்சு சும்மா இல்ல, இதை நம்ம யதார்த்தமா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய ரிஸ்க் என்னிடத்தில் இருக்கிறது என்பதை சத்தியம் செய்யும் போது, சத்தியம் செய்யக்கூடிய சூரத்து தாரியாத்தில் நீங்கள் பேசுவது எப்படி யதார்த்தமான உண்மையோ அப்படி உங்களுடைய ரிஸ்க் என்னிடத்தில் இருப்பதும் உண்மையானதாகும் என்று அல்லாஹு தஆலா பேச்சை ஊமையாக்கி சத்தியம் செய்கின்றான். ஃபவரப்பிஸ் ஸமாஇ வல் அர்த் இன்னஹு லஹக்கும் மிஸ்லமா அன்னக்கும் தன்திகூன். நீங்கள் பேசுவது எப்படி உண்மையோ, உங்களுடைய பேச்சு எப்படி உங்களுடைய நாவில் இருந்து வருவது உண்மையோ, சரியோ, சத்தியமோ, இது உங்களுடைய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் இருப்பது இதே போன்று உண்மையானதாகும் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்திருப்பதை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த பேச்சுக்களுடைய வழிவகைகளை அல்லாஹு தஆலா இஸ்லாம் 4 அடிப்படைகளை நமக்கு கொண்டிருக்கின்றது. நம்பர் 1 கலாமுல் பர், நன்மையை பெற்று தரக்கூடிய பேச்சுக்கள். ஒருவர் தன்னுடைய வாய் வழியாக வெளியாக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு வார்த்தையும் வானவர்களால் பதிவாக்கப்படுகின்றது. இதில் நன்மையானது எது,
தீமையானது எது, வீணானது எது, ஆகுமாக்கப்பட்டது எது என்பதை ஒரு மனிதர் பேசுவதற்கு முன்னால் மிக நிதானத்தோடு மொழிய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேச்சை ஈமானோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். ஒரு முஃமினை தன்னுடைய பேச்சை கொண்டு எப்படி அடையாளம் இடுறாங்க பாருங்க. மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், ஒருவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவராக இருந்தால் ஃபல்யகுல் கைரா அவ் லியஸ்முத், அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். நீங்க அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்வது சரி என்றால், உண்மை என்றால், உண்மையாகவே நீங்கள் முஃமின்கள் என்றால் பேசினால் நல்லதை பேசுங்கள், அவ் லியஸ்முத் அல்லது அமைதியாக மௌனமாக இருந்து விடுங்கள் என்று முத்தஃபகுன் அலைஹியான சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமில் பதிவாக்கப்பட்ட ஹதீஸ். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அல் கலிமத்து தய்யிபத்து ஸதகத்துன், நல்ல வார்த்தை சதகான்ட்டாங்க, தர்மமாகும். ஒருத்தர் ஒருவரை ஆறுதல் கூறுகிறார், நல்ல வார்த்தை அவரை குளிர வைக்கிறார், அவரை சந்தோஷப்படுத்துகிறார், நல்ல வார்த்தை சதகா. ஒருத்தர் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறார், இது அல்லாஹ்விடத்தில் ஒரு விதை, இது அல்லாஹ்விடத்தில் ஒரு விதை. சொர்க்கத்தில் எடுத்த அந்த சுப்ஹானல்லாஹ்வை அல்லாஹு தஆலா விதையாக நமக்கான இடத்தில் அல்லாஹு தஆலா அதை போட்டு விடுகின்றான். நாளை நாம் சொர்க்கத்திற்குள் போவதற்குள்ளாக அது ஒரு மிகப்பெரிய மரமாக மாறி இருக்கும். அவருக்கான இடத்தில் அவர் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ் அவருக்கான மரமாக மாறி இருக்கும். ஒருவர் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று கூறினார், யா அல்லாஹ், எந்த சுழற்சியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை உன்னை கொண்டே தவிர என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய புதையல்களில் ஒரு புதையலை அவர் எடுத்துக்கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு ஜனாசா சென்றது. சஹாபாக்கள் நபி அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். சென்ற அந்த ஜனாசா ஒரு நல்லவருடைய ஜனாசா. சஹாபாக்கள் அந்த நல்லவரை பற்றி நல்ல விதமாக பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு வஜபத் என்று கூறினார்கள். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு ஜனாசா சென்றது. அந்த ஜனாசா கெட்டவருடைய ஜனாசா. சஹாபாக்கள் அவரை பற்றி கெட்ட விதமாக சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று கூறினார்கள். சபையில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, சிறிது நேரத்திற்கு முன்னால் ஒரு ஜனாசா சென்றது, அவர் நல்லவர், நாங்கள் அவரை பற்றி நல்ல விதமாக பேசினோம், நீங்கள் வஜபத் என்று கூறினீர்கள். இப்போது ஒரு மனிதருடைய ஜனாசா சென்றது, அது கெட்ட ஜனாசா, அவரை பற்றிய கெட்டதை நாங்கள் கூறினோம், அதற்கும் வஜபத் என்று கூறினீர்கள். இந்த வஜபத்துடைய பொருள் என்ன? நீங்கள் எதை நல்ல விதமாக சொன்னீர்களோ அந்த ஜனாசாவின் மீது அது அல்லாஹ்விடத்தில் பதிவாக்கப்பட்டு விட்டது, அது அவருக்கு கிடைக்கும் வஜபத், அது அவருக்குரியது என்று நான் கூறினேன். பின்னால் சென்ற கெட்ட ஜனாசா, நீங்கள் எதை கெட்ட விதமாக கூறினீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் அதுவும் பதிவாக்கப்பட்டு விட்டது, அது அவருக்குரியது என்று நான் கூறினேன். வஜபத், அது அவருக்கானதாக ஆகிவிட்டது. சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ்விடத்தில் பதிவில் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் பேசும்போது கவனமாக நல்லதை பேசுங்கள், ஏனென்றால் யுஅம்மினூனல் மலாயிகா, வானவர்கள் ஆமீன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எந்த வார்த்தையை சொல்கிறீர்களோ அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், வானவர்கள் யுஅம்மினூனல் மலாயிகா, ஆமீன் ஆமீன் என்று கூறுபவர்களாக வானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், ஒரு அடியார் ஒரு நல்ல வார்த்தையை கூறுகிறார், ஆனால் இதனுடைய வேல்யூ, இதனுடைய எவ்வளவு பெரிய நன்மை தரும் என்பது அவருக்கு தெரியாது. இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் கூட கொடுக்கலாம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சுப்ஹானல்லாஹ் என்பது கூட அவரை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும். அப்படியே அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, அதே அடியார் ஒரு வார்த்தையை கூறுகிறார், ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு கெட்ட வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை நரகத்திற்கும் கொண்டு செல்லும். அது என்ன வேணா இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஒரு நல்ல வார்த்தை எப்படி ஒருவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றதோ, ஒரே ஒரு கெட்ட வார்த்தை அவரை நரகத்திற்கும் கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த விஷயத்தை பார்க்கிறோம். இது எல்லாமே கலாமுல் பர்,
பின்பு குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, துஆ கேட்பது, நல்ல வார்த்தைகள் தாவா செய்வது, என்னவெல்லாம் நன்மை தரக்கூடிய விஷயம் இருக்கிறதோ, குர்ஆனுடைய வசனங்களை தஃப்சீர் செய்வது, ஹதீஸ்களை போதிப்பது, பாடம் நடத்துவது, என்னவெல்லாம் நன்மையான காரியமோ இதை அல்லாஹு தஆலா நன்மைக்குரிய பட்டியலில் இருக்கின்றான். கலாமுல் பர், இது நன்மையான விஷயங்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமும் எவ்வளவு பேச்சுக்களை நாம் இன்றைய தினத்தில் கலாமுல் பர்ரை செய்திருக்கிறோம், நன்மையான வார்த்தைகளை கொண்டு இன்றைய தினம் நாம் எவ்வளவு செய்திருக்கிறோம் என்பதை நினைக்க வேண்டும். பின்பு இரண்டாவது கலாமுல் முபாஹ், ஆகுமாக்கப்பட்ட பேச்சுக்கள். இந்த விஷயத்தில் இது பாவம் இல்லை, ஆகுமாக்கப்பட்ட பேச்சுக்கள். அதாவது நண்பர்களிடத்தில் நல்ல முறையில் நலம் விசாரிப்பது. சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன குழம்பு, என்ன ஆனம், தப்பில்லை. உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, உறவினர்களிடத்தில் பேசுவது, ஒரு தந்தை மகனிடத்தில் விளையாடுவது, ஒரு மகள் தந்தையிடத்தில் விளையாடுவது, மனைவியை கொஞ்சுவது, கணவரை ஜாலியாக பேசுவது, என்னவெல்லாம் சந்தோஷமாக குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் ஆகுமாக்கப்பட்ட பேச்சுக்கள் இருக்கிறதோ இது எல்லாமே ஆகுமாக்கப்பட்ட பேச்சுக்களில் சேரும். நலம் விசாரித்தல் இருந்து அத்தனை விஷயங்களும், நலம் விசாரிக்கிறதுனா உடம்பு சரியில்லாம இருந்து நலம் விசாரிக்கிறது அது இல்ல, அது மிகப்பெரிய நன்மையை பெற்று தரும். நார்மலா நலம் விசாரிக்கிறது, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சௌக்கியமான்னு சொல்லிட்டு நார்மலா பேசுறோமே, சாப்பிட்டீங்களா, கொண்டீங்களான்னு சொல்லிட்டு, இது மாதிரியான நன்மையான பேச்சுக்கள் ஆகுமாக்கப்பட்டது. இஸ்லாத்தில் இதை கலாமுல் முபாஹ், ஆகுமாக்கப்பட்ட பேச்சுக்கள் என்று இஸ்லாம் இதை இரண்டாவதாக சொல்கின்றது. மூன்றாவது பேச்சு கலாமுல் லஹ், வீணான பேச்சுக்கள். வீணான பேச்சுக்கள் இது ஆகுமாக்கப்பட்ட பேச்சும் அல்ல, நன்மையை பெற்றுத்தரக்கூடிய பேச்சும் அல்ல. இப்போது நம்மில் ஒவ்வொருவர்களும் நாம் சிந்திக்க வேண்டும், ஒரு நாளைக்கு எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரைக்கும் எத்தனை வீணான பேச்சுக்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம், எத்தனை வீணான பேச்சுக்கள். குர்ஆன் இதை எச்சரிக்கை செய்கின்றது, மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி. ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பு என்னவெனில் தனக்கு தேவையில்லாததை விட்டு விடுவது. ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பில் ஒன்று, தனக்கு எது தேவையில்லையோ, தான் பேசுவதனால் எந்த நன்மையும் இல்லையோ, தான் பேசுவதனால் எந்த சப்ஜெக்டும் இல்லையோ அதை விட்டு விடுவது ஒரு முஸ்லிமுடைய அழகான பண்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். மேலும் சூரத்துல் முஃமினூனில் அல்லாஹு தஆலா முஃமின்களுடைய பண்புகளை பற்றி பேசுகின்றான். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். நல்லவர்கள் முஃமின்கள் யார் என்றால் வீணானதை விட்டும் அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள், வீணான விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. அடுத்தவர்களுடைய பர்சனல், அடுத்தவர்களை பற்றிய விஷயம், அங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது, நாம் இதை பேசுவதினால் நன்மை ஏதேனும் இருக்கிறதா, இருந்தால் பேசணும், இல்லையா விட்டுணும். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அதே போன்று இபாதுர் ரஹ்மான் சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியல் போடுறான். ரஹ்மானுடைய அடியார்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா போடக்கூடிய பட்டியலில் மிக தெளிவான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா கொண்டுட்டு வரான். ஆரம்பமே அமர்க்கலமா ஆரம்பம் செய்யறான். அல்லாஹ்வினுடைய ஆரம்பம் பாருங்க. இபாதுர் ரஹ்மான் யார் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான் யார் என்று துவங்கும் போது யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பூமியில் அவர்கள் பணிவுடன் நடப்பார்கள், பணிவுடன் இருப்பார்கள். பெருமைக்கோ அகங்காரத்திற்கோ ஆணவத்திற்கோ அவர்களிடத்தில் வேலையே இல்லை. ஏன்? பெருமை என்பதும் அகங்காரம் என்பதும் ஆணவம் என்பதும் அல்லாஹ் ஒருவனுக்குரியது. இது போன்ற எந்த அடையாளங்களும் அவர்களிடத்தில் நீங்கள் காண முடியாது. இவர்கள் தான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா பறைசாற்றுகின்றான். ஆரம்பம் வஇபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா. இரண்டாவது வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. நாம் வசிக்கக்கூடிய இதே உலகத்தில் பல ஜாஹில்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் பேசுறான். மடையர்கள் இருக்கிறார்கள், முட்டாள்கள் இருக்கிறார்கள். இவர்களை இந்த இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் சந்தித்தால் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்க, முடிஞ்சு போச்சு, சலாமை சொல்லிவிட்டு கடந்து செல்வார்கள். இதை தாண்டி அவர்களிடத்தில் வேறு எதுவுமே பேச மாட்டார்கள். மேலும் குர்ஆன் பேசுகின்றது, நாளை மறுமை நாளையில் நரகத்தில், சகர் என்ற நரகத்தில் போடப்பட்ட அவர்களிடத்தில் சொர்க்கவாசிகள் சென்று கேட்கும் போது, என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் உலகத்தில், ஏன் நரகத்துக்கு போய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் சொல்வார்கள், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். வெட்டித்தனமா கதை பேசிக் கொண்டிருந்தோம். தொழுகையில 10 நிமிஷம் கிராத்தை கேட்கும் போது மிகப்பெரிய பாரதூரம், ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அமர்ந்து
டீ கடையில பேசும்போது டைம் போனதே தெரியல, பா 4 மணி ஆயிடுச்சு பாரு, 5 மணி என்ற அளவில் தான் கதைக்கக்கூடிய இந்த கதைப்புகள் எந்த விதமான யூஸும் இல்லாவிட்டாலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் வெட்டித்தனமான விஷயத்தை இஸ்லாம் தவிர்க்கிறது. இதுல இருந்து நீங்க வெளியே வாங்க, இது உங்களுக்கு தேவையில்லாதது, இதை இஸ்லாம் எச்சரிக்கை செய்கின்றது. இன்று நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி, நாம் எத்தனை வெட்டி விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவையான விஷயத்தை தான் நாம் பேசுகின்றோமா? இது 3வது. 4வது கலாமுல் முஹர்ரிம், அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட பேச்சுக்கள். இத பக்கம் போவே கூடாது. தடுக்கப்பட்ட பேச்சுங்கள், அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான், இந்த பேச்சை நீங்கள் பேசாதீர்கள். எது? உதாரணம் சொல்ல வேண்டாம், பல முறை பலதரப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லி இருக்கின்றோம். புறம் பேசுவது, தேவையில்லாத இடங்களில் பொய் பேசுவது, அவதூறு பேசுவது, கோல் சொல்வது, என்னவெல்லாம் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் பேசக்கூடியது இருக்கிறதோ இது அத்தனையும் ஹராம். இதை அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான். நீங்கள் பேசுவதினால் அந்த சப்ஜெக்ட்ல ஏதேனும் முன்னேற்றம் இருந்தால், நீங்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால், நீங்கள் அந்த தலைமைத்துவத்தில் இருந்தால் நீங்கள் பேசலாம். உள்ள தப்பு பண்ணிட்டாரு, பெற்றோர்கள் திருத்தணும், தாயும் தந்தையும் சேர்ந்து பேசுறாங்க, நம்ம புள்ள இப்படி பண்ணிட்டாங்க, கூடும். அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக பேசப்படக்கூடிய பேச்சு தாராளமாக கூடும். ஆனா இதை விட்டு தேவையில்லாத மற்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா தடுத்த விஷயங்களை பேசுவது என்பது மிகப்பெரிய ஹராம் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டது. சூரத்துன் நிசாவினுடைய வாக்கியத்தை நீங்கள் பார்க்கலாம். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், அல்லாஹு தஆலா விரும்புவதில்லை கெட்ட வார்த்தை பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், உங்களுடைய சொல்லில் இருந்து ஒரு கெட்ட வார்த்தை பகிரங்கமாக வெளிப்படுவதை அல்லாஹு தஆலா நேசிக்க மாட்டான். லா யுஹிப், விரும்ப மாட்டான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு வரிசையிட்டாங்க. லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், எல்லா வரிசையா. அவதூறு சொல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், கோல் செல்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், புறம் பேசுபவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், வரிசையா ஒட்டுமொத்தத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பிரபல்யமானது. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். 2 கபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து சென்ற போது அதாபு செய்யப்பட்டு கொண்டிருந்தது. நபி அவர்கள் அங்கு இறங்கினார்கள், அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அவர்களை பற்றி விசாரித்தார்கள், அவர்களுக்கு ஏன் தண்டனை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி சொல்லும் போது இருவரில் ஒருவர் கோல் சொல்பவராக இருந்தார், அவதூறு பேசுபவராக இருந்தார், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பவராக இருந்தார். இதற்காக இவர் கபரிலே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று பதிவாக்கப்பட்ட ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு அழகான ஹதீஸ், யார் தன்னுடைய கோபத்தை தடுத்துக் கொள்கிறாரோ நரகத்தை இவரை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். கோபம் வெளியாகக்கூடிய நேரத்தில் வெளிப்படக்கூடிய வார்த்தைகளுடைய அளவு, வெளிப்படக்கூடிய வார்த்தைகளுடைய வீரியம், 100 ஈட்டிகளை எடுத்து அடுத்தவர்களை குத்தினாலும் அவ்வளவு ரத்தம் போகாது. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய இதயத்தை கீறி கிழித்து சுக்குநூறாக்கி சின்ன பின்னமாக்கி விடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னாங்க, யார் தன்னுடைய கோபத்தை தடுத்துக் கொள்கிறாரோ, அதை உள்ளே போட்டு அடக்குறாங்களோ, அது வெளியே வரும்போதுதான் வார்த்தைகளாக செயல் ரூபமாக எப்படி வேணாலும் வெளியே வருது. யார் இதை தடுத்துக் கொள்கிறாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் நரகத்தை விட்டு இவரை தடுத்து விடுகின்றான் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது நான் சொல்ல வந்த அந்த ஆரம்பத்தில் ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, இதை தூக்கி ஓரமா வை. ஒரு முஃமினுக்கு இது தேவையே இல்லை. 4 பேர் இல்ல 40 பேர் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும். நீங்கள் குர்ஆன் ஹதீஸின் படி இருக்கும் போது உங்களை 4 பேர் 40 பேர் 400 பேர் 4000 பேர் 4 லட்சம் பேர் 4 லட்சம் வகைகளாக பேசட்டும். ஒரு முஃமின் யோசிக்க வேண்டியது, ஒரு முஃமின் கவலைப்பட வேண்டியது, இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த 4 வகையான பேச்சுக்களில் நம்முடைய பேச்சு எது? நம்முடைய பேச்சு எதில் இருக்கிறது? நன்மையான பேச்சில் இருக்கிறதா, ஆகுமாக்கப்பட்ட பேச்சில் இருக்கிறதா, அல்லது வீணான பேச்சில் இருக்கிறதா, அல்லது அல்லாஹ் தடுத்த பேச்சை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா என்பதைத்தான் ஒரு முஃமின் கவலைப்பட வேண்டுமே தவிர இந்த 4இல்
எந்த ஒன்றில் நம்முடைய பேச்சு இருக்கிறது என்பதில் கவலைப்பட்டால் அது அவருடைய முன்னேற்றத்திற்கான பாதை. 4 லட்சம் பேர் 4 பேர் 400 பேர் என்ன பேசுவார்கள் என்பதை கவலைப்பட்டால் இது தேவையில்லாத வாழவே முடியாத நிலைக்கு தள்ளப்படும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் இந்த பேச்சினுடைய ஆழமான தன்மையை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. சூரத்துல் ஹுஜராத் என்று ஒரு சூரா இருக்கின்றது குர்ஆனில். சூரத்துல் ஹுஜராத் நீங்கள் வீட்டிற்கு சென்று இன்ஷா அல்லாஹ் எடுங்கள், அதனுடைய தர்ஜுமாவை எடுத்து முழுமையாக படியுங்கள். ஒரு மனிதர் எப்படியெல்லாம் பேச வேண்டும், எப்படியெல்லாம் பேசக்கூடாது, எது அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரும், எது அல்லாஹ்விடத்தில் பாவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக பாடம் எடுத்து விட்டான். சூரத்துல் ஹுஜராத்தை முழுமையாக வீட்டிற்கு சென்று இன்ஷா அல்லாஹ் எடுத்து படியுங்கள். அல்லாஹு தஆலா எதை நமக்கு அனுமதித்தானோ, எது நன்மையான பேச்சு என்று சொல்லி இருக்கின்றானோ, இந்த 2இல் மட்டுமே நம்முடைய நாவை அல்லாஹு தஆலா கட்டி போட்டு வைப்பானாக. அல்லாஹு தஆலா இந்த நாவை நன்மையான பேச்சை பேசக்கூடிய அடிப்படையில் கட்டுப்படுத்தி வைப்பானாக. நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.